ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு இன்னுமே டிக்கெட்டு ஃபினாலே பயங்கர ஹாஷாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டே சாண்ட்ரா வெளியே வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அதை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள், யார் யார் எவ்வளோ மணி நேரம் இருந்தாங்க, பிக் பாஸ் 2 பேர் அந்த டாஸ்க் விட்டு தூக்குனாரு. ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் ஃபினாலேல ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இப்போ தான் ஆரம்பித்தாங்க. பயங்கரமான ஒரு உச்சக்கட்டத்தை தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்கு. ஏன்னா சிலுவை மாதிரி இருக்கும், அங்கே மேலே இப்படி கையை வச்சுக்கணும், கீழே நிற்கிறதுக்கு இவ்வளோண்டு ஒரு தடிமனில் ஒரு நீட்டாக கட்ட அதில் காலை வச்சுருக்கணும். ஷூ போட்டு போனவங்களாம் செம்மையாக நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு விஜய் போது ஷூவே போடாமல் போயிருக்கு. இப்போ மட்டும் கிடையாது, எந்த டாஸ்க்காக இருந்தால் இந்த பொண்ணுக்கு ஷூவே ஆகாது. காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிற காரணத்தினாலையா இல்லை என்ன காரணம் தெரியல, மோஸ்ட்லி அந்த பொண்ணு ஷூ போட்டு நானும் பார்த்தது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனால் சரியான டஃப்பை கொடுத்தாங்க. விஜய் பார்வதி சமம் பண்ணாங்க. சரி, என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமை விட்டு ஃபஸ்ட்டு வெளியேறினது நம்ம சாண்ட்ரா. 18 நிமிஷத்தில் வெளியே போனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்ரம், அவரே 45 நிமிஷத்தில் வெளியே வந்தார். உண்மையிலேயே டஃப்பான ஒரு விஷயம், ரொம்ப நல்லா டஃப் கொடுத்தாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. நம்ம கானா வினோத் அப்படின்னு கையை எடுத்துட்டார். பிக் பாஸ் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி, கானா வினோத் நீங்கள் கையெடுத்த காரணத்தினாலன்னு சொல்லும்போது அவர் சத்தியமாக ஆரம்பிச்சிட்டார். எத்தனை சத்தியம் இந்த பிக் பாஸ் கேமில் மட்டும் போட்ட சத்தியத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சத்தியம் இருக்கும், போய் சத்தியம். இப்போ பிக் பாஸ் சத்தியமாக நான் எடுக்கல பிக் பாஸ் அப்படின்றாரு. அப்புறமா பிக் பாஸ் நீங்கள் எடுத்த காரணத்தினால உங்களை போட்டி விட்டு நிற்கிறேன். மூணாவது இறங்கினாங்க. அதனால் அவங்களுக்கு 3 பாயிண்ட்டு தலையில் டம்முன்னு அடிச்சிட்டார். ஏன்னா நல்லா டாஸ்க்கை சூப்பராக விளையாடக்கூடிய ஆள் கானாவினர். பட் போச்சு. நாலாவதை பார்த்தீங்கன்னா சபரி அதேமாதிரி அப்படின்னு கையை ஜெர்க்கு வாங்கினார். சபரியை புஷ்டாரு. சபரி நீங்கள் கட்டையிலேருந்து கையெடுத்த காரணத்தினால உங்களை இது பண்ணு. இன்னும் ஒரு மேட்டர்னா, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பற்றி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம், இது ஏன் பிக் பாஸ் சொல்லலை, அது ஏன் சொல்லலைன்னு. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பயங்கரமாக நோட் பண்ணி பிக் பாஸை இது பண்ணுறாரு. ஒரு ஓட்டு வாங்கினவங்கள நாமினேஷனில் கொண்டு வராரு. ஸோ பிக் பாஸ்க்கே சம் விஷயங்கள் யாரையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ, தப்பு பண்ணவங்களும் கரெக்டாக பார்த்து வெளியேற்றுறாரு. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வினோத் சபரி வந்தாங்களா. அடுத்தது இது வரைக்கும் யாரும் வரல லைவில். ஆனால் நம்மளுக்கு இந்த 1 hour எபிசோடில் காமிச்சிட்டாங்க. அதுலேயும் விஜய் பருவத் இறங்கல. பட் ப்ரொமோ சீசன் ப்ரொமோ 4 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பருவத் இறங்க வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் இந்த பக்கம் நம்ம கமருதீன், அதுக்கப்புறம் நம்ம திவ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருப்பாங்க. இந்த பக்கம் அரோரா இருந்த விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இது வரைக்கும் 4 பேர் வெளியேறி விட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது விஜய் பருவத் 5வது ஆளாக வெளியே போயிருக்காங்க. முடியல, அவங்களுக்கு ஃபுல்லாக வேர்த்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னது தான், காலில் ஷூ போட்டிருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஏன்னா ஷூ மேலே நிற்கும்போது உள்ள குஷன் இருக்கும், கால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கால் கடுக்கும். ஸோ அவங்களுக்கு 5வது இறங்கியிருக்காங்க போல இருக்குது வெளியே. ஸோ அவங்க எவ்வளோ டைமிங் எடுத்தாங்கன்றது தெரியல. கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா இப்போ 4வது ஆளாக வெளியே வந்தால் சபரிக்கு 50 நிமிஷம் அப்படின்போது அவங்களுக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் 5 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க, பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் 5 பாயிண்ட் விஜய் பருவத் எடுத்தது உண்மையிலே பெரிய விஷயம். லாஸ்ட்டாக சுபிக்ஷா, அதுக்கு முன்னாடி அரோரான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது 6வது 7வது 8வது இந்த 3 இடத்த யார் இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச திவ்யா 6வதாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கமருதீன் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அரோரான்னு வரும்னு நினைக்கிறேன். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.